கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த அக்டோபர் மாதம் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்தில் நம்ம ஆராதனைக்கு ஆண்டவர் கொண்டு வந்ததற்காக நாம் எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உற்சாகமாக கைகளை தட்டுவோம். வாசிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி, நற்செய்தி பகுதி, அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். கிறிஸ்து திமிர்வாதக்காரனை ஸ்வஸ்தமாக்கியது. ஜீசஸ் ஹீல்ஸ் எ paralytic. மத்தேயு 9:1 முதல் 8 வசனங்கள். அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரை பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகரில் சிலர், இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு, மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் மிகுந்த பரம தந்தையே, இந்த கால வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் வாசித்த நற்செய்தி பகுதிக்காக ஸ்தோத்திரம். இதன் மூலமாய் எங்களோடு பேசுவீராக. இங்கு இருக்கிறவர்களோடு இந்த செய்தியை யூடியூப், ஃபேஸ்புக் மூலமாக, வாட்ஸ்அப்களிலும் பார்க்கிறவர்களோடு பேசுவீராக. இந்த செய்தி அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க கடவுள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்து திமிர்வாதக்காரனை சொஸ்தமாக்கியது என்ற தலைப்பிலே மத்தேயு 9ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். ஜீசஸ் ஹீல்ஸ் எ paralytic. Jesus heals a man affected by paralysis. முடக்குவாதத்தினால், திமிர்வாதத்தினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனை இயேசு இங்கே சுகப்படுத்துகிறார். அவன் எத்தனை வருடம் அந்த திமிர்வாதத்தினால் அவன் பாதிக்கப்பட்டான், அந்த முடக்குவாதத்தினால் அவன் பாதிக்கப்பட்டான் என்று நமக்கு தெரியாது. ஆனால் இந்த சம்பவம், இயேசு திமிர்வாதக்காரனை சுகமாக்கிய இந்த அற்புதம் 3 சமநோக்கு நற்செய்திகளிலும் காணப்படுகிறது. It is available in all the 3 synoptic gospels. மத்தேயு, மார்க்கு, லூக்கா
என்ற 3 சமநோக்கு நற்செய்திகளிலும் இயேசு சுகமாக்கின இந்த திமிர்வாதக்காரனை சுகமாக்கின சம்பவம் காணப்படுகிறது. அல்லேலூயா. இந்த மத்தேயில் இருக்கிறது மிகவும் சுருக்கமான வடிவம். மார்க்கு 2வது அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களிலும், லூக்கா 5வது அதிகாரம் 17 26 வசனங்களிலும் இயேசு திமிர்வாதக்காரனை சுகமாக்கின சம்பவம் சற்று விரிவாக காணப்படுகிறது. அல்லேலூயா. மார்க்குவிலும் லூக்காவிலும் இந்த சம்பவம் சற்று விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மத்தேயுவில் இந்த சம்பவம் இயேசு இந்த திமிர்வாதக்காரனை, இந்த முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட மனிதனை இயேசு சுகமாக்கின இந்த சம்பவம் மிகவும் சுருக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மார்க்குவிலும் லூக்காவிலும் 4 பேர் ஒரு கட்டில்ல ஒரு படுக்கையோட திமிர்வாதத்தால் பாதிக்கப்பட்டு அந்த பேராலிசிஸ் அட்டாக், அந்த திமிர்வாதத்தினால் பாதிக்கப்பட்ட அந்த மனிதனை படுத்த படுக்கையோடு கட்டிலோடு 4 பேர் தூக்கி கொண்டு இயேசுவின் இடத்துக்கு வருவார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் வருவாங்க? 4 பேர் வருவார்கள். அவர்கள் வந்து இயேசு தங்கி இருக்கிற அந்த இடம், அந்த வீட்டிலே ஏராளமான ஜனங்கள் அங்கு இருந்தபடியினால் அவங்களால அந்த கட்டிலோடு படுத்திருக்கிற அந்த மனிதனை தூக்கி கொண்டு இயேசுவிடம் கொண்டு போக முடியவில்லை. ஆகவே அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆதி காலத்துல வீட்டிற்கு சைடுல, வீட்டுக்கு பக்கத்துல படிக்கட்டு வைத்திருப்பார்கள். மாடிக்கு செல்லக்கூடிய படிக்கட்டு, மொட்டை மாடி, அந்த மொட்டை மாடிக்கு போறதுக்கு படிக்கட்டு வைத்திருப்பார்கள். அந்த படிக்கட்டு வழியாக அவர்கள் ஏறி சென்று மேலே இருக்கக்கூடிய இயேசு உட்கார்ந்து இருக்கிறார் வீட்டின் உள்ளாரே. இயேசு உட்கார்ந்து இருக்கிற அந்த இடத்துக்கு மேலே இருக்கிற அந்த ஓடுகளை அவர்கள் பிரித்து, அந்த ரீப்பர்களை எல்லாம் பிரித்து, அந்த கட்டிலோடு அந்த படுக்கையோடு அந்த மனிதனை 4 பேரும் கட்டிலின் 4 முனைகளிலும் கயிறுகளை கட்டி இயேசுவுக்கு எதிராக அவனை இறக்கினார்கள். அவ்வாறு இறக்கப்பட்ட அந்த மனிதனை இயேசு பார்க்கிறார், மேலையும் பார்க்கிறார். 4 பேர் மேலே இருந்து அந்த மனிதனை கட்டிலோடு இறக்கி இருக்கிறார்கள். ரொம்ப ஆச்சரியப்பட்டார். நீங்கள் மார்க்கு 2வது அதிகாரம் 1 முதல் 12ஐயும், லூக்கா 5ஆம் அதிகாரம் 17 முதல் 26ஐயும் நீங்கள் வீட்டில் சென்று வாசிப்பீர்கள் என்றால் இந்த சம்பவம் உங்களுக்கு ஈஸியாக புரியும், சுலபமாக புரியும். அங்க நாம் பார்க்கிறோம், இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, யாருடைய விசுவாசத்தை கண்டு? அந்த 4 பேர். கட்டிலுக்கு 4 கால் இருக்கும். அந்த 4 காலை பிடிச்சு 4 முனையை பிடிச்சு 4 பேர் தூக்கிட்டு வந்துட்டாங்க. அங்க உள்ள போறதுக்கு வழி இல்லாதனால அந்த வீட்டுக்கு சைட்ல இருக்கிற மாடிக்கு போகிற படிக்கட்டுல ஏறி இந்த வீட்டு மேல போய் ஒருவேளை பலகை மாதிரியோ ரீப்பர் மாதிரியோ அல்லது ஓடு மாதிரியோ இருக்கக்கூடிய அந்த மேல் பகுதியை கரெக்டா இயேசு உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துக்கு மேலே இருக்கிற அந்த பகுதியை அவர்கள் பிரித்து சரியாக அந்த கட்டிலை அந்த படுத்திருக்கிற அந்த மனிதனோடு, திமிர்வாதக்காரனோடு இயேசுக்கு முன்பதாக இறக்கினார்கள். அல்லேலூயா. இயேசு மக்களுக்கு இறை வார்த்தையை, கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். மார்க் 2ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க இறை வார்த்தையை, கடவுளுடைய வார்த்தையை இயேசு தன்னண்டைக்கு வந்த மக்களுக்கு அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த மனிதனை கட்டிலோடு இறக்கின பிறகு இயேசு அந்த கட்டில்ல படுத்திருக்கிற திமிர்வாதக்காரனையும் பார்க்கிறார்,
அவனை இறக்கின அந்த 4 பேரையும் அண்ணாந்து பார்க்கிறான். அல்லேலூயா. நாம் வேதத்துல பார்க்கிறோம், அந்த திமிர்வாதக்காரனை இயேசு அன்றைக்கு சுகமடையும்படியாக, குணமாக்கும்படியாக தூக்கி கொண்டு வந்த அந்த 4 பேருடைய விசுவாசத்தை இயேசு கண்டு அந்த மனிதனை சொஸ்தமாக்கினதாக, குணமாக்கினதாக நாம் பார்க்கிறோம். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படும். ஒரு மனிதன் சுகமடைய வேண்டும் என்றால் அவனுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு மனிதன் சுகமாக வேண்டும் என்றால் யாருக்கு விசுவாசம் இருக்க வேண்டும்? அவனுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். அல்லது இங்கே நாம் பார்க்கிறபடி இயேசுவினிடத்திலே அவனை அழைத்து வரக்கூடிய மனிதர்களுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். வியாதியா இருக்கிற மனிதனுக்கு நான் இயேசு கிறிஸ்து அன்னைக்கு போனால், இயேசு என்னை தொட்டால், அல்லது நான் இயேசுவை தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும் என்கிற விசுவாசம் அந்த வியாதியா இருக்கிற மனிதனுக்கு இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இயேசு அன்றைக்கு அவனை தூக்கி கொண்டு வருகிறவர்களுக்கு, அழைத்து கொண்டு வருகிறவர்களுக்கு அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி இல்லை என்றால் அவனுக்கு விசுவாசம் இருக்கோ இல்லையோ, அவனுக்கு அழைத்து வர்றவங்களுக்கு விசுவாசம் இல்லையோ, அவனை குணமாக்க வேண்டும் என்கிற ஒரு மனதுருக்கம் இயேசுக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல அதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதன் 38 வருஷமாய் பெதஸ்தா குளத்தின் கரையிலே இதே மாதிரி அவன் படுத்த படுக்கையாக அவன் படுத்து கிடக்கிறான். இயேசு அவனை கண்டு, நீ சுகமாக வேண்டும் என்றே விரும்புகிறாயா அப்படின்னு கேட்கிறார். அவன் இயேசுவை பார்த்து கேட்கல, ஆண்டவரே என்னை சுகமாக்குன்னு கேட்கல. ஆனா இயேசுவே என்ன பண்றாரு? நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு கேட்டு பெதஸ்தா குளத்தண்டையில 38 வருஷமாய் அந்த திமிர்வாதத்தினால் படுத்திருந்த அந்த மனிதனை இயேசு சுகமாக்கினார். சில நேரங்களில் இயேசுவே, பல நேரங்களில் இயேசுவே அவரே மனதுருக்கம் அடைந்து மக்களை சுகமாக்கினார். ஆனால் இங்கு நாம் பார்க்கிற இந்த அற்புதம், அந்த மனிதனுக்கு விசுவாசம் இல்லை, இயேசுவும் அந்த மனிதனை முன்பதாக பார்க்கவில்லை. அந்த தூக்கி கொண்டு வந்த 4 பேர் இயேசுவுக்கு முன்பதாக அந்த ஓட்டையெல்லாம் பிரித்து அவனை இறக்கின போது இயேசு அவனை சுகமாக்கினார். இவைகள் எல்லாம் மார்க்குவிலும் லூக்காவிலும் விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் மத்தேயு சுவிசேஷத்துல இந்த கதையெல்லாம் எழுதப்படலை. அல்லேலூயா. 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க, வீட்டு மேல ஏறி கூரையை பிரித்து, அல்லது அந்த மொட்டை மாடி மாதிரி இருக்கிற அந்த வீட்டை பிரித்து அவனை இயேசுக்கு முன்பதாக இறக்கினார்கள். அந்த கதையெல்லாம் எங்க இல்லை? மத்தேயுல இல்லை. மத்தேயுல எப்படி இருக்கிறது? அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரை பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். புதிய ஏற்பாட்டுல அடிக்கடி நாம் பார்க்கிறது என்னவென்றால் அக்கரை இக்கரை. அதற்கு முன்பதாக 1ஆம் வசனம் 9:1, அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரை பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். இயேசுவின் காலத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? அக்கரை இக்கரை என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இயேசுவின் காலத்துல நம்ம பைபிள்ல நம்ம படிக்கும்போது எந்த வார்த்தையை பார்க்கிறோம்? அக்கரை இக்கரை. ஆக்சுவலா கலிலேய அந்த கடல் என்பது நம்ம பார்க்கிற வங்காள விரிகுடா கடல் மாதிரியோ, அல்லது கேரளாவில் இருக்கிற அரபிக் கடல் மாதிரியோ, கன்னியாகுமரிக்கு கீழே இருக்கிற இந்து மகா சமுத்திரம் மாதிரியே கிடையாது.
ஆக்சுவலா கடலுக்கு கரையே கிடையாது. கடலுக்கு என்ன கிடையாது? கரை கிடையாது. ஆனால் இங்கு நம்ம என்ன பார்க்கிறோம்? கலிலேய கடல் என்று பார்க்கிறோம். ஏன் இதை கலிலேய கடல் என்று சொல்கிறோம் என்றால், ஒரு கரையில் இருந்து அடுத்த கரையை நம்ம என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. அவ்வளவு தூரம். அதனால எல்லாருமே அது ஒரு ஏரி. ஆக்சுவலா வாங்க ஐயா, ஆக்சுவலா அது ஒரு என்னதுங்க? ஒரு ஏரி. இட் இஸ் ஏ லேக். லேக் ஆஃப் கேலிலி, கலிலேயா கடல். அது திபேரியா கடல், கெனசரேத்து கடல் என்று கூட அழைக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே அதுக்கு பெயர் கிண்ணரேத்து கடல். அதுக்கு என்ன பேருங்க? கிண்ணரேத்து கடல். அது உப்பு கடல், சால்ட் சி. அங்கு ஒரு உப்பு கடல் வந்து டெட் சி. உப்பு கடல் வந்து எங்க இருக்குதுங்க? டெட் சி. கலிலேயா கடல் வந்து கலிலேயா மாநிலத்தில் இருக்கிறதுனால கலிலேயா கடல். சோ கலிலேயா கடல், திபேரியா கடல், கெனசரேத்து கடல். பழைய ஏற்பாட்டில் அதுக்கு என்ன பேருங்க? கிண்ணரேத்து கடல். அந்த கடல் வந்து உண்மையிலே ஒரு ஏரி, ஒரு நல்ல தண்ணி ஏரி. அல்லேலூயா. நம்ம மெட்ராஸ்ல இருக்கிற புழல் ஏரி, செம்பரம்பாக்கம் ஏரி, கடலூர் மாவட்டத்துல சிதம்பரம் தண்டைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஏரி இருக்கு இல்லையா? கடலூர் வீராணம் ஏரி. என்னதுங்க? வீராணம் ஏரி. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதெல்லாம் பெரிய பெரிய ஏரிங்க. அது மாதிரி நம்முடைய புழல் ஏரி, நம்முடைய புழல் ஏரி. அப்புறம் திருவள்ளூர்ல ஒரு ஏரி இருக்கு. என்ன ஏரி? பூண்டி ஏரி. செம்பரம்பாக்கம் ஏரி. இந்த வீராணம் ஏரி மாதிரி இஸ்ரேல் நாட்டுல, பாலஸ்தீன தேசத்துல வடக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஏரி. அது நல்ல தண்ணீர் உள்ள ஏரி. அல்லேலூயா. பனிக்கட்டி உருகி அந்த மலையிலிருந்து அந்த தண்ணிக்கு, அந்த ஏரிக்கு தண்ணீர் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எர்மோன் மலையிலிருந்து பனிமூடிய சிகரங்கள் எல்லாம் அது உருகி ஹூலே என்று சொல்லக்கூடிய ஒரு ஏரிக்கு வரும். அந்த ஹூலே ஏரியிலிருந்து தண்ணீர் வந்து எங்க வரும்னு சொன்னா, இந்த கிண்ணரேத்து கடல். கிண்ணரேத்து கடல், அதுக்கு இன்னொரு பேர் கெனசரேத்து கடல். கலிலேய கடலுக்கு வரும். ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரையை என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. அவ்வளவு பெரிய ஏரி. அதனால அதை கலிலேய கடல்னு சொல்லுவாங்க. சோ அந்த கலிலேயாவில் மீன் பிடிக்கிறவங்க எல்லாம் அந்த கடல்ல தான் போய் என்ன பண்ணுவாங்க? மீன் பிடிப்பாங்க. அந்த நல்ல தண்ணி, குடி தண்ணி, அதை வச்சு விவசாயம் கூட பண்ணலாம். அந்த ஏரியில போயிட்டு அவங்க மீன் பிடிப்பாங்க. இயேசுவின் சீஷர்கள் நிறைய பேர் மீனவர்கள். அல்லேலூயா. எல்லாம் மீன் பிடிக்கிற தொழில் செய்தவர்கள். அவங்க கிட்ட படகு இருந்தது. அதனால அடிக்கடி அவங்க இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போவாங்க, அந்த கரையிலிருந்தே இந்த கரைக்கு வருவாங்க. இந்த கலிலேய கடலுடைய மேற்கு பக்கத்துல தான் இந்த கப்பர்நகூம் என்கிற ஊர் இருக்கிறது. அந்த கப்பர்நகூம் நாகூம் தீர்க்கதரிசியின் ஊர். கப்பர்நகூம் என்ற ஊருக்கு என்ன அர்த்தம்? நாகூம் தீர்க்கதரிசியினுடைய ஊர். அது ஒரு பட்டணம், ஒரு டவுன். அது இயேசுவின் காலத்துல அந்த மீன் பிடிக்கிற, அந்த தொழில் செய்கிற நிறைய மீனவர்கள் வசித்த ஒரு பட்டணம். அந்த பட்டணத்துல இயேசு ஊழியம் செய்யும் போது அங்கு அவர் குடியிருந்தார். அதைத்தான் நாம் இங்கு பார்க்கிறோம். அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்துக்கு வந்தார். தம்முடைய பட்டணத்துக்கு வந்தார்.
இயேசு பிறந்தது எங்க பிறந்தாரு? பெத்லகேமிலே இயேசு பிறந்தார். இயேசு எங்கு வளர்ந்தார்? நாசரேத் ஊர்ல இயேசு வளர்ந்தார். சோ இயேசு பிறந்தது பெத்லகேம், இயேசு வளர்ந்தது நாசரேத்து. இயேசு 30 வயதுல யோவான் ஸ்நானகர் இடத்துல ஞானஸ்தானம் பெற்று அவர் ஊழியத்தை ஆரம்பித்த போது அவர் எங்கு தங்கி இருந்தார்? கப்பர்நகூமிலே தங்கி இருந்தார். அல்லேலூயா. இயேசுவின் தாயாகிய மரியாளும் அந்த மரியாளுடைய பிள்ளைகள், இயேசு பிறந்த பிறகு மரியாளுக்கு பிறந்த பிள்ளைகளும் அந்த கப்பர்நகூமிலே அனைவரும் வாழ்ந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இயேசுவினுடைய ஊழியத்தின் ஹெட் குவார்ட்டர்ஸ், தலைமை அலுவலகம் அவருடைய வீடு தான். அது எங்க இருந்தது? கப்பர்நகூமிலே இருந்தது. சோ இயேசு பல இடங்களுக்கு ஊழியத்துக்கு போயிட்டு அவர் தனது வீட்டுக்கு வரும்போது அவரை தேடி நிறைய ஜனங்க வருவாங்க, நிறைய வியாதியஸ்தர்கள் வருவாங்க. அவங்களெல்லாம் இயேசு என்ன பண்ணுவாரு? சுகமாக்குவார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சரி, இங்க என்ன பார்க்கிறோம்? கலிலேயா கடலின் அக்கறை என்பது கடலின் கிழக்கு கரையையும், கலிலேயா கடலின் இக்கரை என்பது மேற்கு கரையையும் குறிக்கும். அல்லேலூயா. இயேசு கலிலேயா கடலின் அக்கறையிலிருந்து, கிழக்கு பக்கத்தில் இருந்து இக்கரைக்கு வந்த பிறகு, கிழக்கு மேற்கு பக்கத்துக்கு வந்த பிறகு கப்பர்நகூமில் இயேசு வாழ்ந்த அவருடைய வீட்டிற்கு இயேசு வந்தபோது, அவர் தங்கியிருந்த போது இச்சம்பவம் நடைபெற்றது. எந்த சம்பவம் நடைபெற்றது? திமிர்வாதக்காரனை சுகமாக்கின அந்த சம்பவம் நடைபெற்றது. இயேசு மார்க் 2ஆம் அதிகாரத்துல, லூக்கா 5ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அந்த வீட்டுக்குள் இருக்கும்போது தன்னண்டைக்கு வந்த மக்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை இயேசு அவங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாரு? போதித்து கொண்டிருந்தார். மார்க் 2ஆவது அதிகாரம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தையை, இறை வார்த்தையை இயேசு தன் வீட்டுக்கு தன்னை தேடி வந்த மக்களுக்கு அவர் போதித்து கொண்டிருந்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த திமிர்வாதக்காரன் அவன் படுத்திருக்கிற அந்த படுக்கைய இயேசுக்கு முன்பதாக அவர்கள் இறக்கினார்கள். அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாத முற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாத முற்றவரிடம், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அல்லேலூயா. கவனிங்க, அதான் முக்கியம். சில நேரத்துல வியாதியா இருக்கிறவங்களுக்கு கடவுள் தன்னை சுகமாக்குவார் என்கிற நம்பிக்கை இல்லாமல் போகலாம். எல்லாருக்குமே விசுவாசம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாருக்குமே விசுவாசம் இருக்கும் என்று நாம் சொல்ல முடியாது. சிலருக்கு விசுவாசம் இருக்கும், சிலருக்கு விசுவாசம் இருக்காது. நான் கூட வீட்டுல இருந்து வரும்போது நம்மளுடைய பழைய சர்ச்சு இடத்த பார்த்துட்டு வந்தேன்.
சென்னை மெடிக்கல் ஷாப்புக்கு பக்கத்துல. இது எப்படிதான் வாங்க போறேன்னு தெரியலையே, ஆண்டவரே நீதான் அற்புதம் செய்யணும்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு வந்தேன். அங்க அங்க திமிர்வாதக்காரன் படுக்கையில படுத்து கிடக்கிறான். அவனால ஏஞ்சி நடக்க முடியாது. நான் அந்த இடத்த பார்க்கும்போது அப்படிதான் யோசித்தேன். திமிர்வாதக்காரன் படுத்த படுக்கையா, நம்முடைய லைஃப் இதோட முடிஞ்சது, நம்ம அப்படியே கொஞ்ச நாள் பொறுத்து சாக வேண்டியதுதான் அப்படின்னு தான் அவன் நினைச்சிருப்பான். கரெக்டா சொல்லுங்க. அந்த திமிர்வாதக்காரன் என்ன நினைச்சிருப்பான்? நம்மளால இனிமேல் ஏஞ்சிலாம் நடக்க முடியாது, நம்மளால இனிமேல் வேலைக்கெல்லாம் போக முடியாது. ஒருவேளை அவன் ஒரு மீனவனா இருந்தா நம்மளால இனிமேல் மீன் பிடிக்கிறவங்களோட கூட சேர்ந்து போய் மீன்லாம் பிடிக்க முடியாது. அப்படியே இந்த கட்டில்ல படுத்துட்டு இருந்து இந்த நோயில அப்படியே சாக வேண்டியதுதான் அப்படின்னு அவன் நினைச்சிருப்பான். இன்னைக்கு அந்த அம்மா சாட்சி சொன்னாங்களே, ரொம்ப பரிதாபமான சாட்சி. காசு எங்க கிட்ட வாங்கினவரு போன் பண்ணா போன எடுக்க மாட்டுறாரு. வீட்டுக்கு போனா வீட்டுல அவரே இல்ல. எங்க தங்கச்சி கல்யாணம் தடைப்பட்டு இருக்கிறது. எங்க அப்பா ஒரு கொத்தனாரு தான். நாங்க கொடுத்த தொகை பெரிய தொகை. அவர் எப்ப கொடுக்கறது, அந்த பணத்தை எப்ப இவங்க வாங்குறது, எப்ப வாங்கி அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறது, எப்ப கல்யாணம் பண்றது? நடக்கிற காரியமா இது? சொல்லுங்க. நடக்கிற காரியம் இல்லை. 2 கோடி ரூபாய் கொடுத்து, சும்மா உதாரணத்துக்கு சொல்ல வரேன், கொரட்டூர் அக்ரஹாரத்துல ஒரு கிரவுண்டு 1 கோடிக்கு மேல போகுது. அது 2 கிரவுண்டுன்னு வச்சுக்கோங்க. அப்ப எவ்வளவு அது? 2 கோடி கொடுத்து நம்மளா வாங்க முடியுமா? நான் வீட்டுல இருந்து வரும்போது அதுதான் யோசிச்சுட்டு வந்தேன். ஆண்டவரே, அந்த திமிர்வாதக்காரன் அந்த படுக்கையில படுத்த படுக்கையா இருந்தது மாதிரி, அவன் நினைச்சது மாதிரி நம்ம லைஃப்லாம் முடிஞ்சிடுச்சு, நம்மளால இனிமேல் என்ன பண்ண முடியாது, ஏஞ்சி நம்மளால நடக்க முடியாதுன்னு நினைச்ச மாதிரி நான் நினைக்கிறேன். எனக்கு பர்சனலா எனக்கு வர வேண்டிய காணிக்கைகள், எனக்கு உதவி செய்கிறவர்கள் யாரும் இப்பொழுது இல்லை. இந்த இடத்த நான் எப்படி வாங்குறது? இருந்தாலும் ஒரு நம்பிக்கை இருக்குது. என் மனசுக்குள்ளே நான் பேசிக்கிறேன். என்ன நம்பிக்கை? அந்த திமிர்வாதக்காரனை போல நான் இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த திமிர்வாதக்காரனை போல நான் இருக்கிறேன். அந்த திமிர்வாதக்காரனை நீ எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னீரே, அது மாதிரி இந்த இடத்தை வாங்குவதற்கு நீர் உதவி செய்வீர். With God all things are possible. With God all things are possible. தேவனால் எல்லாம் கூடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தேவனால் எல்லாம் கூடும். With God all things are possible. அந்த கடவுளுக்கு பேர் என்ன? ஜீசஸ். With Jesus all things are possible. இயேசுவால் எல்லாம் கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவால் எல்லாம் கூடும். அதுக்கு அடையாளம் தான் இயேசு இந்த திமிர்வாதக்காரனை சுகமாக்கினது. 4 பேர் தூக்கிட்டு வர்றாங்க அவனை இயேசு கிட்ட. கும்பலா இருக்குது வீட்டுக்கு முன்னால, ஒரே கும்பல். அதனால அவங்க என்ன பண்றாங்க, வீட்டுக்கு சைடுல இருக்கிற அந்த பழைய காலத்து வீடுலாம் பார்த்துருப்பீங்க,
அந்த சைடு படிக்கட்டு வழியா மேல போய் அந்த வீட்டினுடைய கூரையை பிரித்து அல்லது அந்த பலகைகளை உடைத்து சரியாக இயேசுவுக்கு முன்பதாக அந்த திமிர்வாதக்காரனை இறக்கினார்கள். இயேசு அவனுடைய விசுவாசத்தை கண்டு அப்படியே அங்க இருக்குது இல்ல. அங்க எப்படி இருக்குது? இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு அவனை சுகமாக்கினார். இதே சம்பவம் லூக்கா 5ஆம் அதிகாரத்திலயும் இருக்கு. லூக்கா 5ல எப்படி இருக்குது எடுத்துக்கங்க. லூக்கா 5 20ஆம் வசனம் ஒருத்தர் படிங்க. அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு ஆ. திமிர்வாதக்காரனை நோக்கி, ம். மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். 19 பாருங்க. ஜனக்கூட்டம் மிகுதியாய் இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு, அல்லேலூயா, என்னுடைய விசுவாசத்தை கண்டு அல்ல, உங்களுடைய விசுவாசத்தை கண்டு. கை தட்டுங்க. நான் ஒரு திமிர்வாதக்காரனை போல இருக்கிறேன். நீங்க தான் அந்த 4 பேர். அல்லேலூயா, நீங்க தான். சொல்லுங்க, அந்த 4 பேர் யாரு? நீங்க தான். என் சபை மக்களாகிய நீங்கள் தான் அந்த 4 பேர். உங்க ஜபங்கள் தான் எனக்கு விசுவாசத்தை கொடுக்கிறது. நான் உண்மையா சொல்றேன். கஸ்தூரி அம்மா, ரூத் செல்லம்மாள், அந்த பிரிசிலா சிஸ்டருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. நம்ம போய் பார்த்து ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆனாங்க. அதன் பிறகு சர்ச்சுக்கே வரவில்லை. அவங்களும் வரவில்லை, அவங்க மகன் மதன்ராஜும் வரவில்லை. என்ன ஆச்சுன்னே தெரியல. யாராவது கேள்விப்பட்டீங்களா? ஜெபிப்பாங்க அவங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலையும் அந்த பிரிசிலா சிஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க. சபைக்கு இடத்தை தாரும், பாஸ்டர் அந்த இடத்தை வாங்க உதவி செய்யும். அந்த 4 பேர்ல அவங்களும் ஒருத்தவங்க. பாஸ்டர், இல்லாதவங்க பேரு சொல்றீங்க, இருக்கிற என் பேரை சொல்ல மாட்டீங்களேன்னு சொல்லாதீங்க. அவங்க ஒரு பாரத்தோடு ஜெபிக்கிறவங்க. பிரிசில்லா, கஸ்தூரி அம்மா, ரூத் செல்லம்மா ரொம்ப பாரத்தோடு ஜெபிக்கிறவங்க. பவுனம்மாவையும் சேர்த்துக்கலாம். அல்லேலூயா. கோச்சுக்குவாங்க அப்புறம் அவங்க, பாரு என் பேரு பாஸ்டர் சொல்லலன்னு. இங்க இருக்கிற எல்லாருமே அந்த 4 பேர் தான். இங்க இருக்கிற, சொல்லுங்க, வாயை திறந்து பேசுங்க. உங்க சபையில யாருமே இல்லையான்னு போன் பண்ணி கேக்குறாங்க. என்ன சத்தம் அல்லேலூயா ரொம்ப குறைவா இருக்குது. நீங்க கேட்கிற கேள்விக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. வெறுமையான ஹாலியா பேசிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. பெரிய பெரிய பிஷப் இந்த செய்தி கேட்டுட்டு எனக்கு போன் பண்றாரு. அதனால கேள்வி கேட்கும் போது நீங்க சத்தமா பதில் அளிக்கணும். அந்த திமிர்வாதக்காரனை 4 பேர் தூக்கி கொண்டு வந்தார்கள். திமிர்வாதக்காரனுக்கு என்ன இல்ல? விசுவாசம் இல்ல. பாஸ்டர் ஜான் மதேவனுக்கு என்ன இல்ல? விசுவாசம் இல்ல. இருக்குது. பட் இருந்தாலும் சுகமாவதற்கு தேவையான, ரட்சிக்கப்படுவதற்கு தேவையான அந்த 2 கோடி ரூபாய் கொடுத்து அந்த இடத்தை வாங்குவதற்கு தேவையான விசுவாசம் எனக்கு இல்லை.
இதான் உண்மை. எனக்கு விசுவாசம் இல்லைன்னு நான் சொல்றதை பற்றி நான் வெட்கப்படல. ஏன்னா இப்ப நான் வேலை செய்யல, எனக்கு சேலரி கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா அக்கௌண்ட் கிரெடிட், பேங்க்ல சம்பளம் போட்டாக்கா அக்கௌண்ட் சேலரி கிரெடிட் ஆயிடும். எனக்கு எந்த விதமான வாய்ப்பே இல்லை, சூழ்நிலை இல்லை. மிகப்பெரிய 100, 200, 500, 1000 விசுவாசிகள் இல்லை. அந்த திமிர்வாதக்காரன் படுத்த படுக்கையா இருக்கிற மாதிரிதான் நானும் இருக்கிறேன். ஆனா நீங்க சபையில பண்ற ஜபங்கள், அல்லேலூயா, எனக்கு தெம்பை கொடுக்கிறது, எனக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது, எனக்கு விசுவாசத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. இந்த லூக்கா 5வது அதிகாரம் 20வது வசனத்துல அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு, அந்த 4 பேரு ஜனக்கூட்டம், அந்த திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு வந்த அந்த 4 பேர்கள் ஜனக்கூட்டம் மிகுதியா இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டு ஓடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடே இறக்கினார்கள். அவர்களுடைய அந்த 4 பேருடைய சிஸ்டர், அந்த 4 பேருடைய விசுவாசத்தை அவர் கண்டு, இயேசு கண்டு, திமிர்வாதக்காரனை நோக்கி, அந்த பெராலிசிஸ், அந்த பெராலிட்டிக் அட்டாக்கால் பாதிக்கப்பட்டு அந்த கட்டில்ல, அந்த ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கிற அந்த பெட்ல படுத்து இருக்கிற அந்த மனிதனை இயேசு நோக்கி, மனுஷனே, மகனே, என் மகனே, மனிதனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். நல்லா உற்சாகமாய் கைத்தட்டு. இந்த செய்தி உங்களுக்கு தான். இனிமேல் இந்த காரியம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு யாரெல்லாம் கலங்கி கொண்டு இருக்கிறார்களோ அவங்களுக்கு தான் இந்த செய்தி. நான் எங்க வீட்டுல இருந்து நம்ம சர்ச்சுக்கு வரும்போது, நம்முடைய பழைய சர்ச்சு 16, 17 வருஷமா நம்ம இருந்த அந்த சர்ச்சின் இடத்த பார்த்துட்டு வரும்போது, இந்த இடத்த எப்படிதான் வாங்க போறேன்னு தெரியலையே, ஏறத்தாழ 2 கோடி ரூபாய், இந்த இடத்த எப்படிதான் வாங்க போறேன்னு தெரியலையே அப்படின்ட்டு நான் வரும்போது, அப்ப ஆண்டவர் உணர்த்தினார், திமிர்வாதக்காரனை நான் எழுப்பினேன். அல்லேலூயா. அவர்கள் விசுவாசத்தை கண்டு, அப்ப இந்த குளோரியஸ் சர்ச் ஆஃப் காட், இந்த தேவனுடைய மகிமையின் சபைக்கு வரக்கூடிய விசுவாசிகள், உங்கள் ஜபத்தை கர்த்தர் பார்க்கிறார், உங்கள் ஜபத்தை கர்த்தர் கேட்கிறார். நீங்க பாஸ்டர் நேசிக்கிறீங்க, பாஸ்டர் மதிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்னா, நீங்க எங்க போனாலும் ஒரு பாஸ்டருக்கு ஒரு போன் பண்ணிட்டு போகணும். நான் ஒருத்தரை நேசிக்கிறேன்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? போன் பண்ணிட்டு, ஐயா நாங்க எங்க ஊருக்கு போயிட்டு வரோம், ஜெபம் பண்ணிக்கிங்க. நான் விசுவாசியா இருந்த சர்ச்சில் நாங்க எப்போதெல்லாம் ஊருக்கு போறோமோ அப்போதெல்லாம் எங்க பாஸ்டர் கிட்ட போய் சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு போவோம். உங்களை பற்றி நான் ரொம்ப வெட்கப்படுறேன். சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க, நீங்களாம் எனக்கு பிறந்த பிள்ளைங்களாடா, உங்களை பார்க்கறதுக்கு வெக்கமா இருக்குதுன்னு திட்டுவாங்க. நான் ரொம்ப ஓப்பனா சொல்றேன், பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை திட்டும் போது, என் வயிற்றுல பிறந்த பிள்ளையா நீ, எனக்கு பிறந்த பிள்ளையா நீ இப்படி இருக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா நீ இருக்கிற.
நாங்க பவுலைய சபையில, அவருடைய சபையில நாங்க விசுவாசிகளா இருந்தோம். அவரு தனியா போய் சபை ஆரம்பிச்ச பிறகு ராஜனையா சபையில நாங்கள் விசுவாசிகளா இருந்தோம். எப்பொழுதுமே நாங்க எங்க வீட்டுக்கு மளிகை ஜாமான், அரிசி எது வாங்கினாலும் நாங்க வாங்குறதுல தசம பாகம். பாவம் அவர் ஒரு விசுவாச ஊழியக்காரர், வருமானம் இல்லாதவர். ஆகவே நான் ஒரு மூட்டை அரிசி வாங்கினா அதுல நாங்க தசம பாக காணிக்க அரிசி அளந்து கொண்டு போய் கொடுப்போம். இத்தனைக்கும் எங்க வீட்டுக்கு அவர் வீட்டுக்கு பக்கத்து வீடு தான். மளிகை ஜாமான் அதே மாதிரி அவர் கொண்டு போய் கொடுப்போம். அதே மாதிரி எங்க போனாலும் ஊருக்கு போகும்போது அவர்கிட்ட போய் சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போவோம், அல்லது அவரு வந்து ஜெபம் பண்ண சொல்லுவோம். பவுலையரும் சரி, ராஜனையரும் சரி. உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் நீங்க அந்த அளவுக்கு ஒரு உணர்வு இல்லாம இருக்கிறீங்க? நேத்து நான் சோஃபியாவுக்கு போன் பண்றேன் 4-5 தடவை போன் பண்றேன். சோஃபியா போனை எடுக்கவே இல்லை. அப்புறம் டேனியலுடைய நம்பரை கண்டுபிடிச்சு டேனியலுக்கு போன் பண்றேன். 3-4 தடவை கால் பண்றேன், அவனும் போனை எடுக்கவே இல்லை. அப்புறம் எடுத்தான். டேய், நீ சீக்கிரம் வாடா, ஒரு நாளைக்கு ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் இருக்குது பாஸ்டர், நான் விழுப்புரத்தில் இருக்கிறேன் பாஸ்டர். எப்படா போனீங்க? அம்மா ஃபர்ஸ்டே போயிட்டாங்க, நானும் ஆயாவும் நேத்து தான் போனோம் அப்படின்னா. ஏன்னா போகும்போது சொல்லிட்டு போக மாட்டீங்களா? ஒரு போன் பண்ண மாட்டீங்களா? பாஸ்டர் மேல நீங்க இவ்வளவுதான் மரியாதை வச்சிருக்கிறீங்களா? ஒரு போன் பண்ணா நீங்க எங்க போறீங்க எங்க வரீங்கன்னு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல. நான் ஊழியத்துக்கு தானே உங்களை கூப்பிடுறேன். சத்தம் போட்டேன் நான். விசுவாசிகள் நீங்க எங்க போனாலும் ஒண்ணு பாஸ்டருக்கு போன்ல சொல்லுங்க, அல்லது நேரா வந்து சொல்லுங்க. எதுக்குன்னா, சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனை வருது, உங்களுக்கு ஒரு ஆபத்து வருது, பாஸ்டர் ஓடி வந்து உங்களுக்கு உதவி செய்வார், உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார். எனக்கு ரொம்ப மன வருத்தம். எனக்கு இந்த சபைக்கு நான் எப்படிதான் பாஸ்டா இருக்கிறேன்னு எனக்கே தெரியல. ஒரு ஊழியக்காரன் கிட்ட நீங்க போகும்போது நீங்க சொல்லிட்டு போறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஜெபம் பண்ண பிறகு பாஸ்டருக்கு காணிக்க கொடுக்கணும், அதனால பாஸ்டர் கூப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அல்லது பாஸ்டர் கிட்ட வந்து சொல்லிட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? எப்போதுமே நீங்க ஒருத்தரை நேசித்தா அவங்களுக்கு போன் பண்ணி தகவல் தெரிவிப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நான் ராகுல் வரல, ஏமா வரலன்னு கேட்டேன். 10 ஆயிடுச்சு. அவன் ஏதோ ஜாமான் வாங்க போயிருக்கிறான் அப்படின்னாங்க. ஜாமான் எல்லாம் தச்சு முடிச்ச பிறகு கூட வாங்கிக்கலாம் நீங்க. எது முக்கியம்? ஆண்டவரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். என்னை தேடுங்கள், என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். ஒரு கிறிஸ்தவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தான் மிகவும் முக்கியமானது. ஒரு கிறிஸ்தவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தான் முக்கியமானது. ஆராதனைக்கு வராம நீங்க எதையுமே செய்யாதீங்க தயவு செய்து. அது ஆசீர்வாதம் இல்லாம போயிடும். தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அப்பொழுது நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் இந்த ஜனங்க தான் அந்த 4 பேர். அந்த திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வந்தவங்க யாரு? அந்த 4 பேர். இந்த போனை செட் பண்ணணும், இந்த மைக்கை செட் பண்ணணும். உடனே யாரை கூப்பிடுறேன்? டேனியலை வர சொல்லு, ஜோயல வர சொல்லு. என்னமாச்சு ஜோயலுக்கு? இன்னைக்கு என்ன காலேஜ்? ஆமா ஆமா ஆமா, நான் கூட வேடிக்கை பார்த்துருக்கிறேன். நான் கூட மெரினா பீச்சில் போயிட்டு அந்த ஏர்ஃபோர்ஸ் நடத்துவாங்க, அது ஒரு ½ டே நடத்துவாங்க. நான் கூட வேடிக்கை பார்த்துட்டு வந்தேன்.
சரி போட்டு, ஏன்னா அதை படிக்கிறான்ல அந்த கோர்ஸ். நீங்க சபையை தாங்கக்கூடிய தூண்களாக இருக்கணும். அல்லேலூயா. இங்க இருக்கிறவங்க இந்த சபையை தாங்கணும். இந்த செய்தியை யூடியூப்ல, பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல பாக்குற விசுவாசிங்க, நீங்க போகிற சபையை நீங்க தாங்கணும். நீங்க போகிற சபை ஊழியக்காரரை நீங்க தாங்கணும். அல்லேலூயா. உங்க ஊழியக்காரரை நீங்க தான் தாங்கணும். உங்க சபையை நீங்க தான் தாங்கணும். அந்த திமிர்வாதக்காரன் படுத்த படுக்கையா இருக்கிறான். 4 பேர் தூக்கிட்டு இயேசு கிட்ட வந்தாங்க. அவங்க விசுவாசத்தை இயேசு கண்டு அந்த திமிர்வாதக்காரனை சுகமாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பிரிஸ்கில்லா சிஸ்டருக்கு போன் பண்ணுங்க. நீங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறீங்கன்னு சொன்ன உடனே பாஸ்டர் அவர் மனைவி ஓடி வந்து உங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணும்போதும் அவங்க வந்து ஜெபம் பண்ணாங்க. அதன் பிறகு நீங்க ஏன் சர்ச்சுக்கு வரல? அல்லேலூயா. கேளுங்க, போன் பண்ணி கேளுங்க. பிரிஸ்கில்லா சிஸ்டர் நம்பர் இருக்கிறவங்க போன் பண்ணி நீங்க ஏன் சர்ச்சுக்கு வரல அப்படின்னு பாஸ்டர் கேட்டாருன்னு கேளுங்க. அவங்க ஏதோ பயங்கரமா காணிக்கெல்லாம் கொடுப்பாங்க, அவங்க வராதனால காணிக்கை நின்று போச்சுன்னு கேட்கல. அவங்க வந்தா நல்ல பாரத்தோட ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. she will pray with sincerity. ரொம்ப பாரத்தோட ஜெபம் பண்ணுவாங்க. அது மாதிரி நீங்க ஜெபிக்கணும். சபையை நீங்க தாங்கணும். உங்களுக்காக கர்த்தர் கொடுத்த வேலைகளை சபையில நீங்க செய்யணும். கீர்த்தனாவுக்கு என்ன வேலை? ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தருக்கு கர்த்தர் கொடுத்த வேலையை நீங்க சபையில செய்யணும். உங்க ஊழியக்காரனை நீங்க தாங்கணும். உங்க சபையை நீங்க தாங்கணும். நான் அதனால்தான் அடிக்கடி சொல்றது, ஒரு விசுவாசி ஒரு சபைக்கு போகணும். அதான் என்னுடைய பாலிசி. ஒரே நேரத்துல வாரம் ஒவ்வொரு சபைக்கு நீங்க போகக்கூடாது. அல்லேலூயா. சின்ன சபையோ பெரிய சபையோ ஒரு சபையில நீங்க அங்கமாகி விட்டீர்கள் என்றால் அந்த சபைக்கு நீங்கள் போக வேண்டும். ஒழுங்கா போகணும். நம்ம விசுவாசிகள் நம்ம சபைக்கு ரெகுலரா வரணும். உங்களுக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலைய, சின்ன வேலையோ பெரிய வேலையோ, அதை நீங்க செய்யணும். ஒரு நாள் ரஞ்சினி பையன் நான் காணிக்கை ஜெஸ்ஸு எடுக்க சொல்லிட்டேன். உடனே வந்து சண்டை போடுறான், காணிக்கை எடுக்கிறது ஏன் வேலை, அந்த காணிக்கை பைய குடுறான்னு புடிங்கிட்டான். நல்லா உற்சாகமா கை தட்டுங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, ஞாயிற்றுக்கிழமை நான் சபைக்கு போகணும், காணிக்கையை நான் எடுக்கணும். யாராவது காணிக்கை கொண்டு பாஸ்டர் கொடுத்தா நான் திரும்பவும் போய் பாஸ்டர் கிட்ட வாங்கி அந்த காணிக்கை பையில வாங்கணும். ஒரு சின்ன பிள்ளைக்கே இவ்வளவு ஒரு உணர்வு இருக்கும்போது அப்ப பெரியவங்க நம்ம எப்படி உணர்வோட இருக்கணும்? அல்லேலூயா. ஏற்கனவே சொன்னேன், உங்க ஜபம் தான் என்னை தாங்கி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தொடர்ந்து ஜபம் பண்ணுங்க. நிச்சயமா உங்க ஜபத்தை கேட்டு அந்த இடத்தை வாங்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. கஸ்தூரி அம்மாவை நான் ஏன் விரும்புறேன், ஏன் ரூச்சல் அம்மாவை விரும்புறேன்? அந்த பிரிஸ்கில்லா சிஸ்டர் அவங்க ரொம்ப நாளா வரல, ஹாஸ்பிட்டல் போயிட்டு. அவங்க ஏன் விரும்புறேன்னா பாரத்தோட ஜெபிக்கிறோம். அவங்க பேரு பவுனம்மா. பாரத்தோட ஜெபிக்கிறோம். அதே மாதிரி நீங்க எப்ப ஊருக்கு போனாலும் எனக்கு போன் பண்ணிட்டு போங்க, உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். இவங்களுக்கு பஸ் கிடைக்கணும், ட்ரெயின் கிடைக்கணும், பத்திரமா போகணும், பத்திரமா வரணும்னு உங்களுக்காக. என்ன சிஸ்டர், இளவரசி சிஸ்டர், நீங்க கூட நாகர்கோவில் போன பிறகுதான் தெரியுது ஊருக்கு போயிட்டீங்கன்னு. தெரியல அம்மா. யூ மஸ்ட் ஆல்வேஸ் இன்ஃபார்ம் த பாஸ்டர். பாஸ்டருக்கு நீங்க சொல்லணும், உங்க ஊழியக்காருக்கு நீங்க சொல்லணும். உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார். இந்த 4 பேருடைய விசுவாசத்தை 20ஆம் வசனம், அவர்களுடைய அந்த 4 பேருடைய விசுவாசத்தை அவர் கண்டு, அந்த 4 பேர்
அங்க போட்டிருக்கா? அந்த 4 பேர் அங்க போட்டிருக்காமா? யார் யார் தூக்கிட்டு வந்தாங்க? பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா. பேரே இல்ல. ஊழியத்துல உங்களுக்கு பேர் வரணும்னு நினைக்காதீங்க. ஊழியத்துல பேர் வரணும்னு நினைக்காதீங்க. நோட்டீஸ்ல உங்க பேரை போடணும்னு நினைக்காதீங்க. வால் போஸ்ட்ல உங்க பேரை போடணும்னு நினைக்காதீங்க. இயேசுக்கு தெரிஞ்சா போதும். நீங்க செய்யற ஊழியம் யாருக்கு தெரியணும்? கீர்த்தனா இயேசுக்கு தெரியும். அப்பா என்னப்பா இந்த பொண்ணு பிஇ படிக்கிற பொண்ணு, பிஇ தேடிய இது தொடர்த்தி எடுத்து பாத்ரூம் கிட்ட போய் சுத்தமா அழகா பெருகிட்டு வருது சபையில. இயேசு பாப்பார். நீங்க செய்யற ஊழியம் யாருக்கு தெரியணும்? இயேசுவுக்கு தெரியணும், கர்த்தருக்கு தெரியணும். அவர் மேல இருந்து பார்த்துட்டு இருக்கிறார், நம்மளோட இருக்கிறார். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அல்லேலூயா. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 நற்செய்திகளிலும் 3 சமநோக்கு நற்செய்திகளிலும் இந்த வேத பகுதி எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு அந்த முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட அந்த மனிதனை, அந்த திமிர்வாதத்தால் பாதிக்கப்பட்ட அந்த மனிதனை சுகமாக்குவதற்கு முன்பதாக அந்த மனிதனை பார்த்து பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, மகனே அப்படின்னு பேசுறாரு. எப்படின்னு பேசுறாரு? மகனே, என் மகனே அப்படின்னு பேசுறாரு. இங்க என்ன பேசுறாரு? மனுஷனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். மத்தேயு, மார்க்கு, லூக்காவில், இங்கிலீஷ் பைபிள்ல, இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல, ESVல உங்களுக்கு கொடுத்த பைபிள் தான். அதுல இயேசு ஒரு இடத்துல சன் அப்படின்னு சொல்றாரு, இன்னொரு இடத்துல மை சன். சன்னுன்னா மகனே, மை சன்னுன்னா என்னுடைய மகனே. அந்த உரிமை எடுத்துக்கிறார். நீ திமிர்வாதத்துல படுத்திருந்தாலும், திமிர்வாதத்தால் பாதிக்கப்பட்டிருந்தாலும், who are you? நீ யார்? You are my son. என்னுடைய மகன். எவ்வளவு பெரிய ஒரு கிருபை பாருங்க. நீங்க நல்லா இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளை, நோய்வாய்ப்பட்டு படுத்திருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளை. நீங்க நல்ல வசதியா இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளை, வசதி குறைந்து கஷ்டத்துல இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளை. உங்கள் பிரச்சனையை தீர்க்கிறது யாருடைய வேலை? ஆண்டவருடைய வேலை. சொல்லுங்க, என்னுடைய பிரச்சனையை தீர்ப்பது ஆண்டவருடைய வேலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க பிரச்சனையை தீர்க்கிறது ஆண்டவருடைய வேலை, மனுஷனுடைய வேலை கிடையாது. God will solve your problems. Jesus will solve your problem. உங்க பிரச்சனையை இயேசு தீர்ப்பார். தேவனை நம்புங்க, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. உங்க பிரச்சனையை மனுஷனால தீர்க்க முடியாது. உங்க பிரச்சனையை கர்த்தரால தான் தீர்க்க முடியும். வேற ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு உதவியை கர்த்தர் அனுப்புவார். எதிர்பார்க்கிற இடத்துல இருந்து உதவி கிடைக்காது. எதிர்பார்க்காத இடத்துல இருந்துதான் கர்த்தர் உங்களுக்கு உதவியை அனுப்புவார். இயேசு அந்த மனிதனை பார்த்து எப்படி சொல்றாரு? மகனேன்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல என் மகனேன்னு சொல்றாரு. லூக்காவில் எப்படி சொல்றாரு? மனுஷனே, மேன், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஒரு திமிர்வாதக்காரனை கட்டிலோடு 4 பேர்கள் இயேசுவிடம் தூக்கி கொண்டு வந்தனர். அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு இயேசு அந்த திமிர்வாதக்காரனை சுகமாக்கினார். உங்கள் ஜபங்களை கண்டு, உங்கள் பிடிவாதமான, உங்கள் பாரத்தோடு கூடிய
கண்ணீரோடு கூடிய அந்த ஜெபத்தை கண்டு கர்த்தர் நமக்கு இடம் வாங்க உதவி செய்வார். அல்லேலூயா. அவர் எப்படியாவது செய்வார். நம்ம ரூச்சலமா அடிக்கடி சபையில முக்கியமான குறிப்புகளுக்கு கஸ்தூரி அம்மாவையும் ரூச்சலம்மாவை தான் நான் ஜெபம் பண்ண சொல்லுவேன். அவங்களுக்கு 2 பேருக்குமே திருக்கு தரிசனம் வரம் கிடையாது. அல்லேலூயா. சாதாரண ஜெபம் பண்ணுவாங்க, பாரத்தோட ஜெபம் பண்ணுவாங்க. ஏன் சொல்றேன்னா, அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு இயேசு அந்த திமிர்வாதக்காரனை சுகப்படுத்தினது போல உங்கள் விசுவாசத்தை கண்டு இயேசு நமது சபைக்கு அற்புதம் செய்வார், இடம் வாங்க உதவி செய்வார். இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இந்த சம்பவத்துல இயேசு முதலில் அவருடைய பாவத்தை மன்னித்தார். மத்தேயு 9ஆம் அதிகாரத்தை நீங்க பாருங்க. அங்க இயேசு என்ன பண்றாரு? அவருடைய பாவத்தை மன்னித்தார். இரண்டாவது வசனம், திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, சன், திடன் கொள், பி கரேஜ், பி கரேஜியஸ், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. யுவர் சின்ஸ் ஆர் ஃபர்கிவன். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்புறம்தான் அவனை சுகப்படுத்துறார். பைபிள்ல பாவம் மன்னிக்கப்படுவதற்கும் நோய் சுகமாவதற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. பைபிள்ல என்ன இருக்குதுங்க? பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் நோய்கள் சுகமாவதற்கும் நெருங்கிய தொடர்பு. சங்கீதம் 103:3 படிங்கள். சங்கீதம் 103:3. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன செய்யறாரு? உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறார். God forgives your sin. ஒரு மனிதன் வியாதியா இருக்கும் போது அந்த மனிதன் முதலாவது தன் பாவத்தை ஆண்டவரிடத்திலே சொல்லுங்க, அறிக்கை செய்ய வேண்டும். உங்களுக்கு ஏதாவது வியாதி வந்தா நீங்க செய்ய வேண்டியது முதலாவது உங்கள் பாவத்தை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். பாவத்தை அறிக்கை செய்த பிறகு ஆண்டவர் உங்களுக்கு பாவத்தை மன்னித்த பிறகு ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் உங்களுக்கு வியாதியை சுகமாக்குவார், வியாதியை எடுத்து போடுவார். அதனால விசுவாசிகளுக்கு வியாதி வந்தா விசுவாசிகள் எடுத்த உடனே டாக்டர் கிட்ட போறதை விட முதலாவது உங்க வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை நீங்க ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்றீங்க. பாவத்தை அறிக்கை செய்த பிறகு பாவ மன்னிப்பை ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொண்ட பிறகு உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா சரீர சுகம் கிடைக்கும். லுத்தரன் சர்ச்சில் திருவிருந்து நேரத்துல பாவ அறிக்கை செய்த பிறகு அந்த ஆயரோ அது பேராயரோ வந்து திருவிருந்து எடுக்க போறவங்க தலையில கை வச்சு உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் பிறகுதான் அவங்க போய் திருவிருந்துல பங்கெடுப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா பாவத்தை அறிக்கை செய்யறாங்க, அந்த பாவம் மன்னிக்கப்பட்டது என்று கன்ஃபெஷன் அண்ட் அப்சல்யூஷன், பாவ அறிக்கையும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுது. கன்ஃபெஷன் அண்ட் அப்சல்யூஷன். விசுவாசிகள் பாவத்தை அறிக்கை செய்த பிறகு சபை குருவானவரோ ஆயரோ அல்லது பேராயரோ வந்து அந்த திருவிருந்து எடுக்க போகிறவங்க பாவ அறிக்கை செய்தவர்கள் ஒவ்வொரு தலையிலும் கையை வைத்து உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று அறிக்கை செய்கிறேன் கூறுகிறேன் என்று சொல்வார். சோ நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு திருவிருந்து ஆராதனை இருக்கிறது. இந்த திருவிருந்து ஆராதனை கலந்து கொள்வதற்கு முன்பதாக நமது பாவத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை செய்ய வேண்டும். பாவத்தை அறிக்கை செய்த பிறகு ஆண்டவர் உங்கள் பாவத்தை மன்னித்தார் என்கிற அந்த நிச்சயத்தோடு நீங்கள் திருவிருந்தில் பங்கெடுக்கும் போது இந்த திருவிருந்து உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஐக்கிய பந்தியாக இருக்கும். அல்லேலூயா. அதை நாம் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
பாவம் மன்னிக்கப்படுவதற்கும் நோய்கள் சுகமாவதற்கும் தொடர்பு இருக்கிறது. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. யாக்கோபு 5ஆம் அதிகாரம், பைபிள்ல பின்னால யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். யாக்கோபு 5:14-15 வசனங்கள். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அல்லேலூயா. கவனிங்க, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், பிணியாளியை குணமாக்கும். கிரேக்க மொழியில ரட்சிப்புக்கு சோசோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. சோசோ என்றால் குணமாக்குதல், குணமாகுதல். அதே மாதிரி பாவத்திலிருந்து ரட்சிப்பை பெறும். அல்லேலூயா. அப்ப நம்ம பாவத்தை அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் நமது பாவத்தை மன்னித்து நம்மை சுகமாக்குகிறார். அல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை குணமாக்கும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். சோசோ. விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அந்த வியாதியஸ்தர், அந்த நோயாளி சுகமாக்கப்படுகிறார். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அல்லேலூயா. சோ பாவம் செய்தவர்கள் கர்த்தரிடத்திலே பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது அந்த பாவ அறிக்கை, அந்த ஜெபம் அவங்களுக்கு என்ன கொடுக்குதுங்க? ரட்சிப்பை கொடுக்கிறது. இந்த உலகில் பாவத்தை மன்னிக்கும் அதிகாரம் இயேசுவுக்கு தான் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்திலே பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இயேசுவுக்கு இருக்கிறது. தனக்கு பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இருக்கிறது என்பதை இயேசு இந்த வேத பகுதியிலே கூறுகிறார். 10வது குறிப்பு. இயேசு திமிர்வாதக்காரனின் பாவத்தை மன்னித்து அவனிடம் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ என்றார். அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போனான். அல்லேலூயா. உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். மார்க்ல, லூக்காவுல என்ன போட்டிருக்கிறது? அவன் எழுந்து உடனே தன் படுக்கையை எடுத்துக்கொண்டே போனான். And he got up and went home, healed and forgiven. Amplified பைபிள்ல இந்த வசனம் எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க? And he got up, அவன் எழுந்திருந்தான். And went home, வீட்டுக்கு சென்றான். எப்படி சென்றான்? Healed and forgiven. சுகமாக்கப்பட்டவனாக, பாவ மன்னிப்பை பெற்றவனாக வீட்டுக்கு சென்றான். அல்லேலூயா. இயேசு திமிர்வாதக்காரனை கட்டிலோடு படுக்கையோடு சுமந்து கொண்டு வந்த அந்த 4 விசுவாசத்தை கண்டு அவனை சுகமாக்கினார். இயேசு திமிர்வாதக்காரனை பார்த்து ஒரு இடத்துல மகனே, சன் என்று அழைக்கிறார். இன்னொரு இடத்துல என் மகனே, மை சன் என்று அழைக்கிறார். இன்னொரு இடத்துல மனிதனே, மனுஷனே என்று அழைக்கிறார். ஒரு முக்கியமான பாயிண்ட். 6ஆம் வசனம், மத்தேயு 9:6 முடிக்க போறேன். திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். இயேசு திமிர்வாதக்காரனின் பாவங்களை மன்னித்து அவனை சுகமாக்கினாலும் அவர் அவனை பார்த்து கூறிய வார்த்தை நீ எழுந்து என்ற வார்த்தை அவனுக்கு சுகமளிக்கும் வல்லமையை அளித்தது. அல்லேலூயா. இயேசு சிலரை தொட்டு சுகமாக்கினார். இங்க இயேசு எப்படி சுகமாக்குறாரு? வார்த்தையால். இயேசு அவனை தொட்டாரா? அந்த திமிர்வாதக்காரனை கையை பிடிச்சு அப்பா எழுந்துருன்னு சொன்னாரா? எதுவுமே சொல்ல. அவன் படுத்த படுக்கையா படுத்துட்டு இருக்கிறான். ஆனா இயேசு என்ன சொல்றாரு? நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போன்றார். அரைஸ் என்ற அந்த வார்த்தை கிரேக்க மொழியில எகிரோ, எகைரோ. அந்த எகிரோ
அல்லது எகைரோ என்ற வார்த்தை, கிரேக்க வார்த்தை அவேக், அரைஸ் என்ற அந்த வார்த்தை அவனுக்கு சுகமளிக்கும் வல்லமையை தந்தது. இந்த அற்புதத்தை இயேசு தனது வார்த்தையின் மூலமாக செய்தார். அல்லேலூயா. உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். மத்தேயு 9:7. உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக நடந்து போனான். மார்க் 2:12. அப்ப என்ன நடந்தது? அப்போது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, மார்க் 2:12, அப்போது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இந்த காலை நேரத்துல, இந்த ஆராதனைக்கு நீங்கள் பலவிதமான பிரச்சனைகளோடு வந்திருக்கிறீர்கள். ஒருத்தருக்கு ஒவ்வொரு பிரச்சனைங்க. இந்த உலகத்துல பிரச்சனை இல்லாதவங்க சொல்லுங்க, யாரும் இல்லை. இந்த உலகத்துல பிரச்சனை இல்லாதவங்க யாருமே இல்லை. இந்த உலகத்துல பலவிதமான வியாதிகள், பலவிதமான நோய்கள் இருக்கிறது. டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிசீசஸ் அண்ட் இல்னஸ் ஆர் எக்ஸிஸ்டிங் இன் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனா இயேசுவின் வார்த்தை எல்லா பிரச்சனைகளையும் சுகமாக்கக்கூடியது. இயேசுவின் வார்த்தை எல்லா நோய்களையும் எல்லா வியாதிகளையும் போக்கக்கூடியது. இயேசுவின் வார்த்தை மனிதனுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது, மக்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடியது. பிரச்சனையில் இருக்கக்கூடிய உங்களை பார்த்து இயேசு சொல்கிறார், எகிரோ. துன்பத்தில் இருக்கிற உங்களை பார்த்து இயேசு என்ன சொல்கிறார்? எகிரோ, எழுந்துரே. இந்த பிரச்சனை இருக்கிற இந்த இடத்தை விட்டு உன் வீட்டுக்கு போ. அல்லேலூயா. நீ பிரச்சனையோடு இந்த இடத்துக்கு வந்த, நான் உன் பிரச்சனைய தீர்ப்பேன். நீ உன் வீட்டுக்கு போ, சமாதானத்தோடு போ என்று சொல்லும்போது நீங்கள் விசுவாசித்து எழுந்து சென்றால் கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். இதுதான் இன்றைக்கு உங்களுக்கு நற்செய்தி. இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டே நட, உன் வீட்டுக்கு போ. பிரச்சனையோடு வந்த சகோதரியே, சகோதரனே, இயேசு உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் பிரச்சனையை போக்கும்படியாக, உன் பிரச்சனையை மாற்றும்படியாக நான் இருக்கிறேன். நீ எழுந்து உன் வீட்டுக்கு போ. God bless you all. Amen.